நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம எந்நேரமும் ஒன்றும் இல்லை, வேலையும் இல்லை. நமக்கு பகல் டைம் இல்லை, தேவைண்டால் நம்மளோட தொழில்களை செய்வோம். வேலை தொழில் முடிஞ்ச உடனே என்ன வேலை இருக்கு? பிள்ளைகளுக்கு வீட்டில் இருந்து படிச்சு கொடுக்குறோமா, ஊதி கொடுக்குறோமா, அல்லது ஏதாவது வாசிக்கிறோமா, ஏதாவது எழுதுறோமா, அல்லது குர்ஆன் எடுத்து வச்சு ஓதுறோமா? ஒன்றும் இல்லை. என்ன செய்யறேன்னு தெரியுது இல்லை நிறைய பேருக்கு. என்ன செய்யறாங்க? வீட்டில் ஒரு அசரோட வேலை முடியும், அல்லது ஒரு 5 மணிக்கு முடியும், மகரிபோட முடியும், ரிஃப்ரெஷ் ஆகுவாங்க. குளிச்சு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு எங்கே போகணும், எங்கன்னாலே போகணும். எங்கே போகிறோன்னா அவருக்கே தெரியாது. எங்கன்னாலே போகணும். தாத்தாட்ட போவார், சாட்சிட்ட போவார், பெரியம்மாட்ட போவார், கூட்டாளிமாட்ட போவார். இன்னும் ஒரு குரூப்புக்கு அந்த இதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. தேத்தனி கடைக்கு போகணும், அவடத்தில் இருக்கணும், கதைச்சி கிழிப்போம். இப்படி ஒரு பயங்கரமான காலம். கதைக்கு என்ன நடக்கும்னா உள்ளம் செத்து போகும். நம்ம சிம்பிளாக நினைக்கிறோம், அன்புள்ள சகோதரர்களை, மௌத்து கன்ஃபார்ம். நானும் நீங்களும் மௌத்தாகத்தான் போகணும். அதுல இருந்து ஒத்தரும் தப்பே இல்லாது. ஐனமா தக்கூனு யுத்ரிக்குமுல் மௌத். நீங்கள் எங்க இருந்தாலும் மௌத்து வரும். வலவ் குந்தும் ஃபீ புரூஜி முஷய்யதா. நீங்க பலமான ஒரு கோட்டைக்குள், நல்ல ஸ்ட்ராங்கா கட்டப்பட்ட ஒரு கோட்டைக்குள்ள போய் ஒளிந்துக்கு இருந்தாலும் டைமுக்கு மௌத்து வரும். அப்ப மௌத்தாகத்தான் போறோம். இந்த உலகத்தில் இதுவரையும் நிரந்தரமாக இருந்த யாருமே இல்லை. பெரிய படித்த மகான்களாக இருக்கலாம், பெரிய கோடீஸ்வரனாக இருக்கலாம், பெரும் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், ஜனாதிபதிகளாக இருந்தவர்களாக இருக்கலாம், அமைச்சர்களாக இருந்தவர்களாக இருக்கலாம், பெரிய சண்டியர்களாக இருந்தவர்களாக இருக்கலாம், கொலைகாரர்களாக இருந்தவர்களா, எல்லாரும் போகத்தான். எவ்வளவு பேர் பெய்த்தாங்க நம்முடைய கண்ணுக்கு முன்னரே. எவ்வளவு பேர் மொத்தம் பெய்த்தாங்க. நம்மளோட குடும்பத்தில் அப்படி ஒரு தரம் சும்மா உட்கார்ந்து நம்மளோட குடும்பத்தில் நம்ம பார்த்து கொண்டிருக்கும் போது மூத்தானவங்க லிஸ்ட் போடுங்க. எவ்வளவு பேர் பெய்த்தாங்க. நம்மளும் போகிறோம். போகக்குள்ள சும்மா ஒரு குப்பையா போறதா நம்ம. அவனை பத்தி புறம் பேசி, இவனை பத்தி புறம் பேசி, பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை பிடிச்சி, ஒரு மற்றவனுக்கு அநீதி இழைத்து பாவங்கள் செய்து இப்படி போறதா, அல்லது ஒரு அல்லாஹ் பொருந்தி கொண்ட நிலையில் நம்ம போறதா? நான் இந்த விஷயத்தை வலியுறுத்துகிறேன் என்றால், பொதுவாக நம்முடைய மக்கள் இப்ப நாங்க பயான் பண்ண வந்தால் அல்லது பயானுக்கு கூப்பிட்டு அவங்களை டிஸ்டர்ப் பண்றோம்னு நினைக்கிறாங்க. இது இந்த தொப்பி போட்டுக்கு பள்ளிக்குள்ள தொழுகுத்திட்ட கொஞ்சம் பேர் வேலைன்னு நினைக்கிறான். டைம் வேஸ்ட் நினைக்கிறான். பள்ளிக்குள்ள வந்து இருக்கிறது டைம் வேஸ்ட். ஒரு சமுதாயம் நினைக்குமாக இருந்தால் அந்த சமுதாயம் நிச்சயமாக உருப்படாது சகோதரர்களே, முன்னேறாது. நம்ம நிறைய அரசியல் மேடை போட்டு பேசலாம், நிறைய கவலைப்படலாம், ஃபேஸ்புக்கில் எழுதலாம். பள்ளி வாசலுக்கு வருவதை வெறுக்கிற ஒரு சமூகம், பள்ளி வாசலுக்கு வருவதை விரும்பாத ஒரு சமூகம், அல்லாஹுடைய கலாமாகிய குர்ஆனை கேட்பதற்கு விரும்பாத ஒரு சமூகம், பயான் பண்ணுவதையும் ஹதீஸ் சொல்லுவதையும் சஹாபாக்களுடைய வரலாறுகளை பேசுவதையும் பிற்போக்காகவும் நமக்கு பொருத்தமற்றது என்றும் கருதக்கூடிய ஒரு சமூகம் நிச்சயமாக வல்லாஹி உருப்பட மாட்டார். இப்படித்தான் நம்ம இருக்கிறோம். பரக்கத்து எங்க வரப்போகுது? பள்ளிக்கு பக்கத்துல ஊடு, பாங்கு நல்லா கேட்குது. என்ன சொல்றாருன்னா, இந்த சவுண்டை குறைச்சி வைக்க மாட்டாங்க. பயானுக்கான அழைப்பு கேட்குது, ஏசுறான். பள்ளிக்கு பக்கத்தில் இருக்கிறான், முஸ்லிம் என்று சொல்லுகிறான், மையவாடியை கடந்து செல்கிறான், ஜனாசாக்களை போய் பார்க்கிறான். ஆனால் உணர்ச்சி பெறாமல் இருக்கிறான் என்றால் இவனை விட ஒரு துர்ப்பாக்கியசாலி இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஹிதாயத்தை தர வேண்டும். இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். சில நேரம் நீங்க அஸ்வர் மொழி தெரிஞ்சாலா இருக்கலாம், அவர் சொல்லியிருப்பார் பயானுக்கு வாங்க, நம்ம போகாட்டி அவர் இன்னும் நினைச்சுக்குவார் என்று வராதிங்க. உவைஸ் மொழியோட பழக்கமான ஒரு ஆளா இருக்கலாம், அவர் சொல்லிட்டார் நம்ம போகாட்டி ஏன் வரல என்று கேட்பார். அந்த மைண்ட் செட் வேணும், அப்படி வராதிங்க. அது முகஸ்துதி, அது ஷிர்க். நீங்க வரணும் உங்களுக்காக, நான் வரணும் எனக்காக. இந்த கடல் அலையை விட வேகமாக ஃபித்னாக்கள் வீசக்கூடிய இந்த காலத்தில் ஒரு அளவு நம்மளை பாதுகாக்கிறா பள்ளிதான். நமக்கு ஜும்மாக்கு கூட டைமுக்கு வர முடியதில்லை. என்ன சாதிக்க போறோம்?
இமாம் மிம்பருக்கு ஏறுவதற்கு முன்னால ஜும்மாக்கு வரணும். எத்தனை பேர் வரணும்? சில நேரங்களில் ஹத்தீபுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறே தெரியுது. மாஷா அல்லாஹ், ஜும்மா முடிகிற டைமை பார்த்தா வெளிப்பள்ளியில் ஒரு க்ரௌடு நிற்கும், அங்கே மரத்துக்கு ஒரு க்ரௌடு நிற்கும். இடம் போதா ஜும்மா முடிகிற டைமுக்கு என்ன பிரயோசனம்? அப்ப நம்முடைய மனநிலை மாற வேண்டும், பிரச்சனைகளை நம்ம புரிய வேண்டும். நம்மளை அப்படி ஒரு ஆடு மாடு மாதிரி படைச்சு வச்சிருக்காங்க. ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், மிருகங்கள் இருக்கின்றன. அந்த மிருகங்களை பாருங்க, பசிச்சா என்ன செய்யுது? சாப்பிடுது. அது மேயிற விளைச்சல் நிலையம், அந்த புல் ஏரியாவில் புல் இல்லாட்டி என்ன செய்யுது? புல் உள்ள இடத்தை தேடி போகுது. அப்படியே டயர்டானா அதை தூங்குது. நாவல பெரும்பாலும் மாடுகளை பார்த்தா தூங்குது, ஆடுகள் தூங்குது, கோழிகள் தூங்குது. அப்புறம் வெளிச்சம் பட்டோன்னு எழும்புது. சில மாடுகள், பழக்கப்பட்ட மாடுகள், பால் தருகிறது, வயலுக்கு போய் வேலை செய்யுது. அப்புறம் அதில் டைம் வரக்குள்ள ஒன்று அறுத்து சாப்பிட்றா, இல்லை செத்து போகுது. அது பள்ளிக்கு போகாது, அதுகிட்ட அகலாக்க எதிர்பார்க்க இயலாது, அதுகிட்ட மனித நேயத்தை தேட முடியாது என்றால் மிருகம். அப்போ நம்மளோட லைஃப் ஸ்டைல் என்ன? தாவைக்கு தூங்குறோம், விடியக்கு எழும்புறோம், உணவை தேடுறோம், சாப்பிட்றோம், பிறகு திரும்ப படுக்கும். மிருகங்களுக்கும் உடல் ஆசை வருகிறது, அதுவும் ஆசையை தீர்த்துட்டு போகுது. நம்மளும் ஆசையை தீர்க்கிறோம், அதுக்கும் கண்டு கிடைக்குது, நமக்கும் புள்ள கிடைக்குது. என்ன, வாட் இஸ் த டிஃப்ரெண்ட்? நமக்கும் அதுக்கும் இடையில என்ன வித்தியாசம்? கொஞ்சம் யோசிக்கப்படும். அதான் அல்லாஹ் சொல்லுகிறான், வலகத் தரஅனா லிஜஹன்னம கஸீரன் மினல் ஜின்னி வல் இன்ஸ். ஜின்களிலும் மனிதர்களிலும் அதிகம் பேரை நரகத்துக்கு தான் நம்ம அனுப்புவோம். மனிதர்களிலும் ஜின்களிலும் அதிகம் பேர் எங்க போவாங்க? நரகம் போவார்கள். ஏன்? அல்லாஹ் சும்மா பலாத்காரமா பிடிச்சி நரகத்தில் போடுறாங்க? இல்லை, ரீசன் சொல்றாங்க. லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா. சுப்ஹானல்லாஹ். அவர்களுக்கு கல்புகள் இருக்கின்றன, இதயங்கள் இருக்கின்றன, ஆனால் அதை கொண்டு அவர்கள் விளங்குவதில்லை. விளங்குதல் இதயம் இருக்கு, விளங்க மாட்டான். நம்ம எவ்வளவு குர்ஆன் வசனத்தை கத்தி பேசினாலும் நமக்கு தான் பேசுறான்றது விளங்காது. அவர்களுக்கு இதயம் இருக்கிறது, அந்த இதயங்களை கொண்டு அவர்களால் விளங்க முடியாது. எனவே நரகத்தில் போ. வலஹும் அயூனுன் லா யுப்ஸிரூன பிஹா. கண்கள் இருக்கு, பார்க்க மாட்டான். என்னத்தை பார்க்க மாட்டான்? பக்கத்தில் அவனோட இளமையான ஒரு மௌத்தா போய்த்தான், அதை பார்த்து படிப்பினை பெற மாட்டான். இவன் மௌத்தான இடத்துல நான் இருந்திருந்தால், கபருக்குள்ள கொண்டு போய் வைத்துட்டு மண்ணள்ளி போடுறான். போடக்குள்ள இன்று அடக்கப்பட்டிருக்கிற அந்த நபராக நான் இருந்தால் என்று அவன் யோசிப்பதில்லை. சும்மா மண்ணள்ளி போட்டுட்டு வர, அவடத்தை நின்று ஜோக் அடிக்கும், அவடத்தை நின்று போன் பேசுறான், சிரிக்கான். லஹும் அயூனுன் லா யுப்ஸிரூன பிஹா வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா. காதிரிக்கு கேட்கறல்ல. என்னத்தை கேட்கறல்ல? பயான் கேட்கறல்ல, குர்ஆன் கேட்கறல்ல, ஹதீஸ் கேட்கறல்ல, இன்ட்ரெஸ்டே இல்லை. உலகுசீல். சுப்ஹானல்லாஹ். அந்த முனாஃபிக்குகளை பற்றி, காஃபிர்களை பற்றி சூரத்துல் பக்ராவுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் சொல்லும்போது, ஹத்தமல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா சம்இஹிம் வ அலா அப்சாரிஹிம் கிஷாவா. ஹத்தமல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா சம்இஹிம். அல்லாஹ் அவர்களுடைய இதயங்களுக்கு சீல் பண்ணி விட்டான், அவர்களுடைய காதுகளுக்கும் சீல் பண்ணி விட்டான், அவர்களுடைய பார்வைகளுக்கு முன்னால் திரையை போட்டு விட்டார். அப்போ உள்ளம் இருக்கிறது, சிந்திப்பதில்லை. காது இருக்கிறது, கேட்பதில்லை. கண் இருக்கிறது, பார்ப்பதில்லை என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னான். இப்படியானவங்க யார் தெரியுமா? உலாஇக கல் அன்ஆம்.
அன்ஆம் போன்றவர்கள், அன்ஆம் என்றால் அரபுல ஆடு மாடு ஒட்டகத்துக்கு சொல்றது. இந்த 3 மிருகங்களுக்கும் அரபுல சொல்றது அன்ஆம் என்று. தமிழ்ல மொழிபெயர்க்கக்குள்ள கால்நடைகள் என்று மொழிபெயர்ப்பாங்க. அன்ஆம் என்றால் ஆடு மாடு ஒட்டகம். இவர்கள் ஆடு மாடு ஒட்டகம் போன்றவர்கள் என்றெல்லாம் சொல்லிட்டு திரும்ப சொல்றான், பல்ஹும் அபல், இல்லை இல்லை, இந்த ஆடு மாடு ஒட்டகத்தை விடவும் இவன் கேவலமானவன். ஏன் தெரியுமா? ஆடு மாட்டுக்கு பகுத்தறிவில்லை. எனவே அதுக்கு அதை வளர்க்குறவன் வழி நடத்துகிற மாதிரி அது போயிட்டு பாருங்க. கூப்பிட்டு கட்டினா கட்டுது, மகரிபான உடனே மாட்டை உரிமையாளம் கொண்டு வந்து கட்டினா அது அதில் பாட்டுக்கு படுக்குது. காலையில் எழும்பி கண்டு குட்டி விட்டு போட்டு பால் கறக்க போனால் பால் கொடுக்குது. இப்போ அல்லாஹும் என்னத்துக்காக படைச்சிருக்கானோ அதை செய்யுது. எனவே இந்த கண்ணிருந்தும் பார்க்காத, காதிருந்தும் கேட்காத, இதயம் இருந்தும் அதை கொண்டு நல்லதை சிந்திக்காத நான் என்ன செய்கிறேன், எங்க போகிறேன், என்ன நடக்குது என்று யோசிக்காமல் தான் தோன்றுத்தனமாக வாழக்கூடியவர்கள் ஆடு மாடு ஒட்டகங்களை விடவும் கேவலமானவர்கள். எனவே தான் இவர்கள் நரகத்துக்கு போகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிக்காட்டார். எனவே நம்ம சிந்திக்க வேண்டும். என்னை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு, உங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களோட. என்னுடைய கபருக்கு தேட வேண்டிய பொறுப்பு என்னுடையது, உங்களுடைய கபருக்கு தேட வேண்டிய பொறுப்பு உங்களுடையது. என்னுடைய மீசான் நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா கொண்டு வரக்கூடிய அந்த தராசை வெயிட் கூடியதாக ஆக்குகிற பொறுப்பு எனக்குரியது. உங்களோட தராசை நீங்க தான் பார்க்கணும்.